இந்த மாதிரி நாயெல்லாம் இருக்கிற இடத்துக்கு நான் வைத்தியம் பார்க்கறதுக்கு அவங்களோட வளர்ப்பு நாயை கொண்டு வர மாட்டாங்க. என்னை வந்து அங்கேருந்து வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக 2500 சொன்னது 5000 சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லை. அப்போ நான் இப்போ 2500 ஒருத்தர் கட்டுறேன்னு சொன்னவங்க கிட்ட போய் திருப்பி 5000 கொடுத்தா தான் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. திரும்ப அந்த நாயை கொண்டு வந்து அது ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்து மறுபடியும் அடுத்த நாள் தான் கொண்டு போய் அதே ப்ளூ கிராஸில் தான் சேர்த்தேன். அதுதான் கடைசியான நமக்கான இருக்கிற ஒரு ஆதரவு, வடிகால் வசதி. இப்போது இந்த மாதிரி ப்ளூ கிராஸ் அமைப்பில் அந்த மாற்றம்ங்கிறது என்னென்னா, சேவையில் அவங்க வந்து டி நகர் பசுலா ரோட்டில் கேப்டன் சுந்தரம் சார் அவர்களோட ஆரம்பித்தது பயணம் ப்ளூ கிராஸ் ரோட்டில் அவங்களோட சேவைக்காக தான் வளர்ந்து வந்து ஆலமரமாக நிற்கிது. ஆலமரமாக சேவையில் வளர்ந்தவங்க சேவையிலேருந்து பின்னோக்கி போகிறாங்க. சேவைக்காக தான் ப்ளூ கிராஸ் அமைப்பு, சேவையிலேருந்து பின்னோக்கி போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க ஃபோன் நம்பரை நிறுத்துகிறாங்க. எல்லாருக்குமே ஒரு ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறது மாதிரி இப்போ மெயில் பண்ண சொல்கிறாங்க. ஒரு சீனியர் சிட்டிசன் நம்ம சொல்கிறாங்க, டாக்டர் சிவாகோ அப்படிங்கிற படம் வந்து ஆனந்த் தேட்டரில் ப்ரீமியர் ஷோ போட்டு ப்ளூ கிராஸோட நிதி திரட்டுறதுக்காக வேண்டி நாங்கள் காலேஜ் பசங்கள்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 66-67 காலகட்டம்னு நினைக்கிறாங்க அவங்க. அந்த ஷோ போட்டு நாங்கள் போயிட்டு வீடு வீடாக தெருவாக டிக்கெட் விற்றோம். டிக்கெட் விற்று அந்த ப்ளூ கிராஸ் வளர்ச்சிக்காக ஃபண்டு கலெக்ட் பண்ணோம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.